சாண்டியாகோ வந்தாச்சு. இங்கே 75 பெசோஸ் அதுக்கு உள்ளே போகிறதுக்கு டிக்கெட்டு. இந்த இன்ட்ராமுரஸ் பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த ஃபோர்ட்டும். உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கா இல்லையான்னு. பார்த்தீங்களா ஏம்மா, இவ்வளோதான் அந்த குண்டு போட்டு சுடுவாங்க போல், வெடி மருந்து போட்டு. பழைய ஸ்பானிஷ் காலத்துலேருந்து இது பண்ணாங்க பாருங்க, இரும்பு குண்டு. அம்மா வீட்டாக இருக்கு, அசைக்கவே முடியல. இதுதான் இந்த சாண்டியாகோ ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒயிட் கிராஸ். இந்த ஒயிட் கிராஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 பாடிஸ் வந்து இதுக்கு கீழே புதைச்சிருக்காங்க. யூஎஸ் செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் வந்து அந்த ரெபெலியன் ஃபோர்ஸஸ்லாம் இருந்திருக்கும்ல, அவங்க வந்து இந்த ஃபோர்ட்டுக்கு கீழே இருக்கிற டஞ்சன்ஸில் ஒளிஞ்சிருந்துருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து கொடூரமாக கொலை பண்ணி அங்கேயே அந்த டஞ்சன்ஸ்லேயே போட்டிருக்காங்க. லேட்டர் பேர்லாம் அதை கண்டுபிடிச்சி அதோட நினைவாக தான் இந்த ஒயிட் கிராஸிங் வந்து வச்சுருக்காங்க. அது அது படிக்கும்போதே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. என்ன பயங்கர மோசமாக இருக்குது அது படிக்கும்போது. ரொம்ப ப்ரூட்டலாக வந்து அவங்கள எல்லாரையும் கொலை பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கன்ஸ். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இடம் உண்மையாலேயே ரொம்ப கொடூரமான இடம். இந்த இடத்த பற்றி சொல்லணுன்னா, 2ஆம் உலகப் போர் அப்போ அமெரிக்கர்களால் வந்து அடிமைப்படுத்தப்பட்ட பிலிப்பைன்ஸ் மக்கள் இங்கே வந்து ஒரு 600 பேர் இந்த சின்ன டஞ்சனுக்குள்ளே வச்சு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இந்த 600 பேரையுமே கொடுமைப்படுத்துனது மட்டும் இல்லாமல் இவங்களை கொன்று இந்த இடத்துலையே வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாடிஸ்லாம் அழுகுனதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிற மக்கள் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட நினைவாக தான் வந்து அந்த ஒயிட் கிராஸை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே இப்பயும் வந்து போகிற மக்கள், பிலிப்பைன்ஸ் மக்கள் அனுபவிச்ச கொடுமையையும், அமெரிக்க போரால் வந்து 2ஆம் உலக போரால் சந்தித்த மிகப்பெரிய கொடுமைகளையும் வந்து இன்றைக்கும் நினைவு கூர்ந்து பார்க்குறாங்க. இங்கே இருக்கிற ஃபோட்டோஸ், ஸ்டாச்சூஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றத காட்டியிருக்கும். இங்கே இருக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் வந்து ஏஐயில் ஜென்ரேட் பண்ணது இல்லை. அந்த காலத்தில் மக்கள் பட்ட கஷ்டத்தை உண்மையாலே வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அதெல்லாமே வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஒரிஜினலாக அப்போ எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸ். கிட்டத்தட்ட சின்ன குழந்தை, பெண்கள், அங்கே இருந்த மக்கள் நிறைய பேரை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி இங்கே வந்து கொலை பண்ணியிருக்காங்க. இந்த டஞ்சன் வந்து கடல் மட்டத்துக்குலேருந்து கீழே இருந்ததுனால அதிகப்படியான வெயில், அதுக்கப்புறம் பசின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சித்திரவதை பண்ணப்பட்டு தான் இங்கே இருக்கிற மக்கள் வந்து கொன்னுருக்காங்க. இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு நிமிஷம் வந்து நம்ம இதயமே நின்றுரும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கொடூரமான ஒரு ஒரு பிளேஸ் வந்து இந்த டஞ்சன். இதை நினச்சி பார்த்தாலே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே எல்லாமே ரியல் ஃபோட்டோகிராஃப்ஸ். சத்தியமாக இதயம் பண்ணி பலவீனமானவங்க இது பார்க்கவே முடியாது. மேலே வந்து ஒரு மாதிரி ஆகுது உள்ளே நிற்கவே. இங்கே இங்கே பாருங்க, கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. இந்த இடத்துல வந்து இந்த சின்ன டஞ்சனுக்குள்ள யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 600 பேர் வந்து கொன்று இங்கே போட்டிருக்காங்க. அதை வந்து அழுகுனதுக்கப்புறம் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ் சின்ன குழந்தை, பெரியவங்கன்னு பயங்கர மோசமாக வந்து இது பண்ணியிருக்காங்க அமெரிக்கன்ஸ். இங்கே எல்லா பாடியும் எல்லாம் டீகம்போஸ்ட் ஆயிருக்கு ஃபுல்லாக. இதெல்லாம் இதெல்லாம் சின்ன சின்ன பொண்ணு. இங்கே நான் கூட ஏதோ இதாக இருக்கும்னு நினச்சேன். பயங்கரமாக இன்னும் இருக்கு. எல்லாம் வந்து வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அதுக்கு அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இங்கே வந்து இங்கே இதெல்லாம் வச்சுருக்காங்க, இந்த ஸ்டாச்சுஸ்லாம். இவ்வளோ கொடூரமானது இல்லையாப்பா. டென்ஷன் சொன்னது
இங்கே இந்த இன்ட்ராமுராஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இடம் பாருங்க. இது எல்லாமே வந்து டெஸ்ட்ராய் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக பாம்பிங் பண்ணி ஃபுல்லாக அழிச்சிருக்காங்க. இங்கே இந்த சின்ன டென்ஷனுக்குள்ள ஒரு 600 பேர் கொண்டு இருக்காங்கன்னா பாருங்க. முடியலடா சாமி. அந்த சைடு தான் என்ட்ரன்ஸ் போகணும். சுற்றி அந்த பக்கமே வெளியே வந்துட்டோம். ஃபோர்ட்னா நான் ஏதோ இது சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம்னு பார்த்தா இப்படி ஆகிட்டீங்களா? வா நான் ஏதோ ஆக்ஷன் படம் பார்க்க போனா சோக படம் பார்த்துட்டு வந்த மாதிரி. ஏதோ ஆக்ஷன் படம் ஏதோ ஆக்ஷன் படம் பார்க்க போனா சோக படம் பார்த்துட்டு வந்த மாதிரி. ஏதோ நான் சாண்டியாகோ ஃபோர்ட்னா நம்ம ரெட் ஃபோர்ட் மாதிரி இருக்கும், போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு நினைச்சா இது என்னடா சோகம் படம் பார்த்த மாதிரி உள்ளே போனால் பதறுது. ஐயோ, ஆனால் உண்மையாகவே பிலிப்பினோஸ் வந்து ஒரு அப்பாவிங்க. அவங்கள போட்டு இந்த அடி அடிச்சுக்கிறாங்க. இவங்க வந்து ஜப்பானும் அமெரிக்காவுக்கும் வந்து சண்டை போடுறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்த வந்து இங்கே சூஸ் பண்ணி இவங்களை மொத்தமாக முடிச்சு விட்டுக்கிறாங்க. அதாவது கொல்றது கூட வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி ரொம்ப மோசமான ஒரு இதில் தான் வந்து இவங்களெல்லாம் கொண்டிருக்காங்க. வார் டைமில் வந்து செத்தவங்களே கிட்டத்தட்ட 1,00,000 பேர் செத்துருக்காங்க. அதில் அதோட வீடு இழந்தவங்க, கை கால் இழந்தவங்க, அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க, அது பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் இருக்கும். கிட்டத்தட்ட டோட்டல் கண்ட்ரி இந்த எக்கனாமியே வந்து அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டுருச்சு. வெளியே அதுலேருந்து வெளியே வர மாட்டேன். மனசு அப்படியே ஒரு மாதிரி பாரமாக இருக்கு. அதனால நான் அப்புறமா பேசுகிறேன். வீட்டுக்கு வந்துட்டு ரூமுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணோம்.